என்ன எதற்காக கூட்டிங்க? இல்லாமல் இன்று நான் உன்னை ஓடோடி வரவழைத்த காரணம் என்ன? ஆமா, உங்க அம்மா எங்க? ஏன்னா என்ன அப்பா போச்சு? அம்மா எங்க? அம்மா அங்க போயிருக்கா லாரி வச்சா. அப்பா டேய், என்னுடைய மனைவி உன் தாய். ஆமா, நான் இன்று ஆனந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஆனந்த சந்தோஷத்தோட இருக்கிறதுனால சொல்றதெல்லாம் சரிதான். அதனால அந்த சந்தோஷமான விஷயத்தை எனக்கும் சொன்னாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். கேட்ட அம்மாவும் சந்தோஷப்படல. ஆமா, அதுக்காக வேண்டியதான் இதை சொன்ன நானு. ஆமா, டேய் இங்க வா. அத சொல்லுங்க நீங்க. இங்க வா சொல்றேன். என்னவா இருக்கும் தன்னந்தனிமையா பேசுறாங்களே? ஏங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏய் அம்மா இங்க வா, நானே சொல்றேன். அவங்களே ஏன் கேக்குற? என்னது கண்ணே, எதுவுமே இல்லாம உன் தந்தையார் இன்று ஆனந்த சந்தோஷத்தில் ஏமா இது நாள் வரைக்கும் வார்த்தையை நீ ஒருபோதும் மீறியது இருக்கா? சந்தோஷமா இருக்கிறாராம். பையன் பிறந்துட்டான். என்னப்பா சொல்றீங்க? சேரப்பட்டு செந்தில் பையனுக்கு பையன் பிறந்திருக்கிறாங்க. இது உங்க அப்பா யாரு? நிஜமாவா? கண்ணே, நான் இவ்வளவு மன சந்தோஷத்தில் இருக்க காரணம் என்ன? என்னப்பா? பல திருமண காரியம்மா. இல்லாமல் இன்று நான் சந்தோஷத்தில் இருக்க காரணம் என்னப்பா விஷயம்? நீ பிறந்த நாள் முதல்ல உன் நந்தையா இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டிருக்கிறேன்னா? இது நாள் வரைக்கும் ஒன்றுமே கேட்டது கிடையாதுப்பா. இன்னைக்கு ஒன்னிடத்துல ஒரு வார்த்தை கேட்கலான்னு ஆசை. இது நாள் வரைக்கும் நான் சொன்ன வார்த்தைய காப்பாத்தியதே உண்டு. ஒருபோதும் தள்ளி நடக்காத பெண்ணு நீ. என் பொண்ணுன்னா சும்மா சது சாதா எல்லாம் பொண்ணு என் பொண்ணு பொண்ணு நினைச்சுக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் 1/4 மணி நேரம் பார்த்தேன். எங்க போய் எங்கடா பார்த்த? இந்த இடத்துல நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு கூட 2 பேரும் உலகத்தில் எல்லாரும் தான் பிள்ளை பெற்றிருப்பாங்க. இந்த மாதிரி நானும் பெற்றிருக்கிறேன் பிள்ளை. அதுவும் சாதாரண நினைச்சு போடாத. எனக்கே தெரியல. பாத்துக்க சொல்றதுனே தெரியல. தந்தையார் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா எப்படி? எங்க அப்பா தந்தையார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா தந்தையார் வார்த்தையை ஒருபோதும் தவறாம நடக்கும். அப்பேற்பட்ட ஏன் மகடா சொல்லுங்க. முந்தானே தாங்க பண்ண மாதிரி சொல்லுங்க. என்னடா பண்ணும்? என்ன இப்பதான் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணா இப்ப முந்தானேத்துங்கிற என்னடா சொல்ற? அண்ணே அப்பா இந்த ஆனந்தமான விஷயத்தை நான் சொல்லணும் என் மனசால சந்தோஷப்பட்டாலும் ஆனா அம்மா இருந்தா பக்கத்துல நல்லா இருக்குன்னு பாக்குறேன். என்னடி எங்க அம்மா எங்கதான் போயிட்டாங்க சொல்றது? ஒரு பொண்ணுகிட்ட போய் வாவத்தா எந்திரிச்சு அப்படி செட்டு அந்த கோமாளி ஆத்துக்கார டீ குடிச்சுவான. ஏன்னா அங்கே அதுக்காக வராத. ஏன்னா ஒரு பெத்த பொண்ணுகிட்ட போய் நம்மளே நேரடியா சொல்லி கேட்க முடியுமா? எங்க அப்பா எதை சொல்றதுக்கு வராரு, என்ன தயங்குறாருன்னு ஒண்ணுமே புரியல.
அம்மா மகளே தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு தங்களுடைய மகளாகிய கமல சுந்தரி அடிபணிந்தேன் அம்மா. தேவி அம்மாய் எதனால் வரவழைச்சீங்க? சொல்லுவாங்க ஸ்ரீமந்த நாராயணன் எதுக்கு சொல்றாங்க? என்ன முன்னாடி வச்சுதான் எல்லாமே பண்ணுவாரு. இல்ல ஏதாவது பேசுவதா இருந்தா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் இவங்களை எதாவது பேசிக்கிறாங்க. என்ன எதுன்னு எங்க அப்பா அம்மா எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கேட்டு சொல்ல மகளே. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை உன் செவியால் கேட்டா வந்ததிலே தேன் மாறி விழுந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளவு தித்திப்பான விஷயத்தை சொல்ல போறேன். பேராசை நம்முடைய மகளுக்கால சுந்தரி சுந்தரிக்கு நிச்சயதாம்பூலம் பெற்று விட்டு இது நல்ல செய்தி தானே. என் மக வளர்ப்பப்படி மகிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம நான் நிச்சயம் பண்ணிருக்கிறேன்னா சும்மா சாதாரணமா இப்ப வர மக வளர்ப்புல வராது அங்கே உங்க வீட்டுக்காரி வளர்த்தத வளர்ப்பு அப்படி பேசுங்க. நாம கிழிச்சு கூட தாண்ட மாட்டான். என்ன நினைக்கிறேன் மகளை பத்தி? அவன் இடத்துல வீணா போனவன். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுங்களே, என்கிட்ட ஏதாவது சொல்லுவீங்களாப்பா? துளசி முன்ன மாதிரி அங்கேயும் இங்க போயே தான் நிக்கிறேன். இன்னைக்கு உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நான் நிச்சயம் பண்ணிட்டோமா? எனக்கா? ஆமா நிச்சயதாம்பலம் பெற்றுட்டேன். நிச்சயதாம்பலம் பெற்றாச்சா? ஆமா தாம்பலமே. ஆமா தாம்பாளத்தை மாத்திட்டு நாங்க தமாசு சூப்பர். நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொன்னேன். யாரு எந்த நாட்டு மண்ணே எப்படி என்ன சமாச்சாரம்? ஒரு பெற்ற தாய் தந்தையார் இருக்கும் பொழுது ஒரு பெற்ற மகளை பெற்று விட்டா ஈரட்டு பள்ளியாறிலிருந்து பருவம் மங்கையுடனே காலாகாலத்துல திருமணமானம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறது பெற்ற தாய் தந்தையருடைய கடமைதான். ஆனா இருந்தாலும் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிச்சய தாம்பலம் மாத்தி ஏத்துன்னு சொல்றீங்களே. ஆமா எனக்கு ஏத்த மாப்பிள்ளை எங்க இருக்கிறாரு? அவர் யாருப்பா? நிச்சயம் செய்த கணவன். நீங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த கூத்து பார்க்க வந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறானே, போய் கூத்த வர்ற படா. சொல்லுங்க அவர் யாரு? எப்பேற்பட்ட அரசன் தெரியுமா? யாருப்பா? உலகம் 56 தேசத்தையும் ஆண்டு வரக்கூடிய கொடிவேந்தன் வெண்கல தெரிகரம் படைத்தவன் பேர்வட்ட அரசன் அந்த துரியோதனன். அந்த துரியனுடைய மகளாய் விளங்கக்கூடிய 8 புறவையை ஒரே தேரிலே பூட்டி ஓட்டக்கூடிய வல்லமை படைத்த அந்த லக்னகுமாரன்
சூரியனுடைய மகளாய் விளங்கக்கூடிய லக்னகுமாரனுக்காக வேண்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்லா தேவி மைந்தன் சூரியன் உதயமாகும் முன்பதாக உனக்கும் லக்னகுமாரனுக்கும் திருமணம் செய்வதாக சீதாமலம் பெற்று விட்டேன் அம்மா, பெற்று விட்டேன். எப்படி எப்பேற்பட்ட அரசனவன், நல்ல குடும்பம் தான். எப்படி குடும்பம், 56 தேசத்துக்கு அதிபதிமா. அவன் அங்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே திங்கலாம். எடுத்து போயிடும். கொசுக்கடியா அதிகமா? அங்கே உட்காரு. என்னையா நீ என்ன காலை ஆடிட்டு இருக்கீங்களா? கொசுக்கடி அதிகமா? அந்த அளவுக்கு பட்டுக்கிட்டே சாப்பிடலாம். அப்படி விளக்கமா சொல்லுங்க. அப்பா அரவக்குடி துரியோதன மன்னன் ஆகிய அந்த லக்னகுமாரன் எனக்கு மாப்பிளையா? ஏமா நான் சொல்லல, சந்தோஷம் பாரு. அப்பேற்பட்ட அரசனுக்கு மகனா பிறந்தவன் 56 தேசத்துக்கு அதிபதி. அவனுக்கு பிறகு அவன் மகன் தான் நாட்டையே ஆள போறான். 56 தேசத்தையும் ஆளக்கூடிய ஒரு மன்னனுடைய மகனுக்கு நான் திருமணம் செய்து வைக்க ஒரு சந்தோஷமா சொல்றேன். ஏமா இருக்கிற? ஐயோ ஐயோ எனக்கு கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்பா. எனக்கு திருமணமா அப்பா, எனக்கு வேண்டாம் அப்பா. கல்யாணம் வேண்டாப்பா. அப்பா, எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இருந்தாலும் நீங்க பார்த்த மாப்பிள அரவக்குடி துரியோதன மன்னன் ஆகிய லக்னகுமாரன் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களே அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. சொல்லல, இந்த பொட்ட பிள்ளைங்கள நம்ப முடியாதுன்னு சொல்லல. எனக்கு தெரியும் கிழிச்சு கூட தாண்ட மாட்டோம். அதை பண்ணிவிடும் அதை பண்ணிவிடும் சொல்லணும் அவசியம் இல்லை. பெருமைக்குரியா பேசணும் முன்ன பிள்ளை எடுத்த உடனே என்ன சொல்லுது பத்தியா? பொருடா பக்குவமா அறியா பிள்ளை தெரியாது. எனக்கு தெரியுமா பொட்ட பிள்ளைங்களை பத்தி? எனக்கு தெரியும். கோமாளி சூப்பர். நீ சொல்லுமா? அம்மா நீயும் தக்க 16 வருவன் மாறிட்ட. உன்னையும் காலகாலத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் பாக்குறீங்க. அதனால இவ்வளவு ஒரு பொண்ணு பருவத்துக்கு வந்து வளர்த்து இவ்வளவு நாளா வச்சிட்டு இருக்காரு. ஒரு இடத்த புடிச்சு கொடுக்காம என்னையும் இழிவா பேசுவாங்க. உலக கடவுளான பேசுவாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது வகுத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. காலகாலத்துல அதிகம் ஏதோ ஒன்னு எங்க செட்டில் வச்சுட்டு இருக்கிறது எனக்கு அப்படி இருக்குதுப்பா. ஏமா உனக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை? அதனால உனக்கு வயசு கோளாறு இல்லம்மா, உனக்கு வயசு அப்படி. அதனால இப்ப புரியாது தந்தையார் ஏன் இப்படி பண்றாரு, எதுக்காக அப்படி பண்றாரு உனக்கு இப்ப புரியாதுமா. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இந்த வர்ணம் விட வேற எங்கேயும் பேர்பட்ட வர்ணம் நமக்கு கிடையாது. ஆமா ஆமா ஆமா. அதனால நான் சொல்றத கேளுமா, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன மாதிரி ஆள்லாம் நீ கல்யாணம் நினைச்சுன்னா நீ வண்டி எங்க விட்டு தரித்தா ஓட்டணும். அங்கெல்லாம் போனீங்கன்னா நீ படுத்துக்கிட்டே தின்னுட்டு படுத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த தரியாத உனக்கு சொந்தமா இருக்குதா? இருங்க நான் தான் கேட்டு சொல்றதா அப்பா கண்ணே. ஏன்னா என்கிட்ட சொல்றது தயக்கமா கூட இருக்கலாம். ஆமா. அதனால என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அது எனக்கு தெரியாது. நான் கை நீட்டி எத்தனை தாம்பளம் கொடுத்ததுதான். அதனால கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். மகளே, கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க. அவர் யாரு? 56 தேசத்துக்கு அதிபதியாகிய துரியோதன மகனாகிய லக்னகுமாரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க. ஏன் வேண்டாம்னு சொல்ற? அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க வேண்டாம்னு சொல்லல. எனக்கு இந்த கல்யாணம்
வேண்டாம். என்னது? பழனிசாமி கல்யாணம் வேண்டாம்னா வேற எந்த கல்யாணம்? அம்மா, என்னுடைய எனக்கு மனதிலே பிடித்த உங்களுக்கு ஏத்த மருமகன் ஒருத்தர் இருக்காரு. அப்படியா? யார் அவர்? யார் தெரியுமா? ஆனகுந்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் நல்லத்தை மகனாகிய யார்? அந்த அபிமன்ன மாமாவை தான் சொல்றேன். அப்பா, என்ன கேளு? அப்பா வாங்க. என் மகளே கோபப்படாம கேளுங்கப்பா. பிள்ளை மாதிரி போச்சுக்கு நிக்கிட்டு பாவம். என்ன சொன்ன? அப்பா, வார்த்தை இருக்கு. என்னது? என்ன வார்த்தை இருக்குன்னு என்ன சொன்ன? என்ன சொன்ன? நானும் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். என்ன சொன்ன? எப்பேற்பட்ட இடத்துல நான் மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் எனக்கு தெரியாம. ஏய், அப்பா என்ன அப்பா அப்பா இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன் பொழைச்சு விடுவேன். வாங்க. அப்பா பேரை கெடுக்கிறதுக்கே பிறகு போங்க. அது கிண்டி கண்ணனா எல்லாத்துக்கும் தெரியும். ஐயோ அப்பாயில இது நாளைக்கு உள்ள என்ன இருந்தேன். என்னுடைய வார்த்தையை ஒருபோதும் மீற மாட்டேன். ஆரண்யமான காலகத்திலே பஞ்ச பரதேசி பசங்க காலகத்திலே வாழ்ந்து வராங்க பஞ்ச பாண்டவர்கள். அவனுக்கு பிறந்த பையன் காட்டுல வாழக்கூடிய கபோதி அபிமன்யு பேர. அம்மா, அப்பா இல்லாத நேரமா பார்த்து யாரு சொல்லி இருந்தா கூட உன கூட்டி விட்டு சொல்ல. அருமையான பொண்டாட்டி. இப்ப சொல்றேன். அதுவும் நல்ல இடம் தாங்க. அதுவும் நல்ல இடம் தாங்க. அப்பா, வாங்க எதுக்காக எங்களை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? எரியுது. ஒரே இடத்துல அடிச்சா எரியாதா? பிள்ளை அடிக்கிறத விட அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. படத்துல அம்மா கரெக்டா இருந்தா பிள்ளை கரெக்டா இருக்குங்க. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தையே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே. அந்த பல்லாக்கால போடுங்க, அந்த பல்லாக்கால. என்னடி? என்ன? என்னடி? ஏய், இங்கே போற வாங்க. வாய் பாருங்க, 16 கட்டி பாட மாட்டோம். அத ஒண்ணு பாக்க சொன்னா. என்னமா சொல்ற? ஏய், எனக்கு 1000 முறை நீங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் சரியே, அந்த லக்னமான ஒரு பொழுதும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. பண்ணிக்க முடியாது. வண்டிக்க முடியாது. முடியாது. என் பிள்ளையாட்டா பண்டிகை பண்டிகைங்கிற வரைக்கும் விட மாட்டேன். என்னது பண்டிகை? கல்யாணம் பண்டிகை பன்னிகிரியா? நாட்டாமா அவளாம் நம்மள இழிவா பேசுறா. காட்டாமா வாடிங்க சூடு பிடிக்கிற வாடிங்க வாடிங்க. அடிக்காத. இப்படி அவனாங்க கூடிய லட்சணக்குமாரனுக்கும் இவனுக்கும் திருமணம் செய்வதான சீமனது பண்ணணும். இப்ப என்ன பண்றோம்? வேணான்னு சொன்னா அப்பா,
கல்யாணம் பண்ணிக்கான இத்தனை நேரம் என்ன அடிச்சு உதைக்கிறீங்க. மாற்றானுடைய மனைவிக்கு நீ எப்படி பரிசு போடணும்? எதிர் போட்டு பேசுறான். மறுபடியும் மாத்தி அடிய போட்டு அடிக்கிறாங்களே. மாற்றான் மனைவினா அப்ப என்ன அர்த்தம்? வா 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 அப்பா அடிக்கிறாரு. சீக்கிரம் வந்துரு. அப்ப நீ நெஞ்சு வலி வந்து செத்து போறாங்க. அப்புறம் நான் பூ வைக்க முடியாது, பொட்டு வைக்க முடியாது, தெரியுதா? அப்பனுக்கு வந்தா நெஞ்சு வலி வரும், மண்டை வலி வரும். வா 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 ஒடியா. அப்பா அதை போட சொல்லுமா கீழே. அது என்னன்னு கேட்கலாமா? மாற்றான் மனைவிக்கு பரிசம் போட நீ யாரப்பான்னு கேட்கிறியே? ஆமா, இங்க வா இங்க வா. மாற்றான் மனைவி என்று நாவினால் வந்த காரணம் என்ன? மாற்றான் மனைவி என்றால் ஒருவன் தாலி கட்டினால் மட்டும்தான் மாற்றான் மனைவி. ஒருவன் திருமணம் செய்தால்தான் ஒருவனுக்கு மனைவியாக முடியும். என்ன பாக்காத உங்க மாமியா சத்தியமா நான் இல்ல. அப்பா நான் கேளுப்பா. என்ன கேட்க போற சொல்லு. எனக்கு பாதி கல்யாணமே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படி பண்ணுவேன்? என்ன பண்ணலாம் ஈடேறாமல் போய்விடும் போல பிள்ளை கழிஞ்சு போட்டாங்க, பிள்ளை கழிஞ்சு போட்டாங்க. எனக்கு எப்படி பாதி கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரியுமா? என்ன காரணம், யாரு, எப்படி, என்ன? சின்னஞ்சிறு வயல இருக்கும் பொழுது நானும் என் நல்லத்தை மகளாகிய யாரு அந்த சுபத்தினுடைய பெற்றெடுத்த மகளாகிய அந்த அபிமன்னனும் நாங்க இருவரும் பாடசாலை போனோம் அல்லவா? சின்ன வயசுல. ஆமா. சரி. அப்படி பாடசாலை போகும் பொழுது நான் போய் வீடு திரும்பும் பொழுது அருகிலே ஒரு குளக்கரை. ஆமா, மறுவழியில இருக்குது. ஆமாமா, அந்த குளத்துல சீக்கிரம் கேக்குறேன் கேளு. நீ இப்படி அடிச்சுனா எங்கேயாவது போய் செத்து போயிடும். நீ சொல்லுமா. அந்த குளத்துல மீன்கள் விளையாடி கொண்டிருந்தன. அப்படி மீன்கள் ஆனது விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த மீனை பிடிக்கலான்னு சொல்லி குளத்திலேயே இந்த மீன் இவ்வளவு அழகா இருக்கு, அந்த மீன் நம்முடைய கையால பிடிச்சு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அந்த மீனை பிடிக்கலான்னு குளத்துல கைய விட்டேன். சரி. அப்படி விட்ட உடனே இதோ என் கரத்தில் இருந்த நம்முடைய நாட்டினுடைய முத்திரை மோதிரம் இருக்கல்லவா, அந்த கடையாளி மோதிரமானது அந்த மோதிரம் அந்த குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அந்த மோதிரம் இல்லாம வீட்டுக்கு வந்தால் அப்பா அடிப்பாரு. அப்பா அடிப்பாரு. நீ கோபப்படாத. சரி அடிப்பாருன்னு சொல்லி நான் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா அப்பொழுது அபிமன்னன் மாமா அந்த வழியே வந்தாரு. சரி. அபிமன்னன் மாமன், ஐயோ ஐயா அபிமன்னன் மாமன் சொல்லு. அத்தை பையனை பண்ணி என்ன இருந்தாலும் வாங்க டக்குன்னு சொல்லு, என்ன நடந்துச்சாலும் சொல்லு. அப்படி சொன்ன உடனே எங்க மாமா வந்து ஏன் சுந்தரி அலுவலன்னு கேட்ட உடனே மாமா மோதிரம் வந்து இந்த குளத்துல விழுந்துருச்சு, இந்த மோதிரம் இல்லைன்னா அப்பா என்ன அடிப்பாருன்னு சொன்னேன். அந்த மோதிரத்தை நான் எடுத்து கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்டாரு. ஆமா நீங்க எடுத்து கொடுங்க, நான் என்ன வேணாலும் தரேன்னு கேட்டேன். சொன்னேன் அதெல்லாம் முடியாது, நீ என்ன தருவேன்னு கேட்டாரு. என்ன மாமா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற, இந்த மோதிரத்தை மட்டும் நீ எடுத்து கொடு, நான் என்னையே தரேன்னு சொன்னேன். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது சொன்ன உடனே எங்க அபிமன்ன மாமா கப்தவ அந்த மோதிரத்தை குளத்திலிருந்து எடுத்து கொடுத்தாரு. சரி. எடுத்து கொடுத்த உடனே இப்போ அதோ அந்த குளக்கரையில இந்த பூமாதேவி சாட்சியாகவும் அந்த ஆகாயவாணி சாட்சியாகவும் அந்த மோதிரத்தை அப்பவே நாங்க 2 பேரும் மோதிரம் மாத்தி நாங்க காந்திரவ கல்யாணம் அப்பவே பண்ணிக்கிட்டோம்.
அதானே. இதைத்தான் சொன்னியா? ஆமா. அப்பவே எனக்கு பாதி ஈடு முடிஞ்சது. கொஞ்சம் பொறு. சின்ன வயசுல சரியா பிள்ளைங்க ஆமா. விவரம் தெரியாது. அன்னைக்கு ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றீங்க. அதனால நான் கூட என்னமோ நினைச்சு அதானே. இதுதானா விளையாட்டுத்தனமா பண்றது? இதெல்லாம் விளையாட்டுமா? சின்ன பிள்ளைங்கள என்ன தெரியுது? பள்ளிக்கூடம் போகும்போது இதெல்லாம் விளையாட்டுத்தனம். சின்ன பிள்ளைகளே மாட்டு வெட்டி கடான்னு எடுத்து மாத்திட்டாங்களா? கம்முனு இருடா. கண்ணே, அது நடந்ததெல்லாம் போகட்டுமா? அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்ல. நான் சொல்றதை கேளு. இப்ப ஏற்பட்ட மாப்பிள்ளை உனக்கு எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. நான் சொல்றபடியே இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா நீங்க 1000 முறை சொன்னாலும் சரியே. அப்பா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் எனக்கு ஒரு சின்ன வயசுல சொன்ன கதை ஞாபகம் வருது. பின்ன இந்த பாரு, இப்ப நான் சொல்ற மாப்பிள்ளைய உன்னால கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா? 1000 முறை நீங்க அடுக்கடுக்காக அறிவுரை கூறினாலும் சரியே, என் அத்தை மகனாகிய அபிமன்னனை தவிர யாரையுமே கல்யாணம் வாய மூடி. நான் சொன்னதுதான். வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிராதேவி இந்த சூரியன் உதயமாக முன்பதாக உனக்கும் லக்னக்கும் அதற்கும் திருமணம் நடப்பது உறுதி. ஏறாங்க வாடா. அப்பா நான் இருந்தாலும் என்ன நீ பேசாத ஏதாவது பிள்ளை இப்படியா விட்டா பிள்ளை ஒரு நாள் ஓடி போயிடும். கூட்டிட்டு போய் சரிச்சு நீ என்ன ஓலை பிடிக்கிற? ஏய், நீ எனக்கு நீ புத்தி சொல்ல. நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு மக. நான் சொல்றத நீ கேளு. 1000 தான் இருந்தாலும் உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். அது போல நீங்க 1000மே நினைத்தாலும் என் அத்தை மகன் ஆகிய அபிமன்னனை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி கதார ஒழிஞ்சிருக்கிறதுனால தான் இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் கெட்டு போகுது. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலே நடக்க போகுது ஒன்றுமில்லை. அதனால இதுக்கு மேல நீ இப்படி இருந்தா தானே இவ்வளவா இவ இருந்தாலும் ஓடினா ஓடி போயிருவா. கலர சிறையில அடைச்சு வை. வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை விடியகாலம் இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னா யாருக்குமே கோபம் வராயா? எனக்கே பாது கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றல. சொல்லலாமா? ஒரு அப்ப ஏத்துவானா? ஒரு ஈனகட்ட கூட்டி கூட ஏத்துக்க மாட்டேன். ஒரு பிச்சைக்காரன் பிள்ளை கூட்டிட்டு வந்தா கூட பிச்சைக்காரன் 4 பேர் கூட்டிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. என்னதான் இருந்தாலும் என் தந்தையார் அகப்பட்டவர் என்ன சிறைகளை அடைச்சிட்டாரு. இப்ப அந்த சொரியின் கொடக்காளி மௌரிய நான் சொல்றது கேளு. கல்யாணமா பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணுவ? ஓட முடியாது. சிறைச்சுட்டாங்க. என்ன சிறையில வச்சுட்டாங்க. என்னால போக முடியாது. நீ போய் சொல்லிட்டு வரியா? எனக்கு தான் இது நாள் வரைக்கும் எனக்கு தான் ஒருத்தன் தூது போயிருக்கிறான். ஒரு மயிரானுக்கு நான் போனது கிடையாது. அதனால கடைசியா வந்து இங்கெல்லாம் என் கோழி மணியில என் மனத்தை விட்டு போயிருவோம். அண்ணா, அதனால எப்படியாவது என் அத்தை மகனுக்கு இந்த விஷயம் தெரியணும். எப்படி? அதனால அடியே ஒரு லிகிதமானது எழுதி அனுப்பலாமா? என்ன ஓலை அனுப்பு. என்னப்பா அந்த ஓலை இல்லப்பா, அந்த ஓலைப்பா. நீயப்பா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்ன அந்த பிள்ளை சாயந்தரமா போன் பண்ணி எனக்கு சாயந்தரம் அண்ணா, நான் எழுது மாதிரி சொல்ற மாதிரி எழுதுறியா? ராஜராஜாத்திரி சேலத்துல பெரியாஸ்பத்திரி கொங்கனாபுரத்துல வாசகாஸ்பத்திரி ஈரோட்டில் உள்ளகன் மேஸ்திரி 10 மாசக்கார பேஸ்திரி அவளை தூக்கி போட்டு ஏற்றி அனுப்பி விட்டுறலாமா? ஆளே அவனையும் பாரு. அலி இதெல்லாம் ஸ்ரீ மகாராஜ ராஜாஸ்திரி மணி எத்தனை? மணி எத்தனை? 4:30. அப்ப இதுமே தொடராது. ஸ்ரீ மகாராஜ ராஜாஸ்திரி ராஜராஜாஸ்திரி ராஜ கணம் பொருந்திய ஆனகுந்தி மாநாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆனகுந்தி மாநகரத்தை ஆளக்கூடிய 7 மாத்திக்கலாம். ஒரே இடத்துல எழுதுனா என் நல்லத்தை மகனாகிய என் நல்லத்தை மகனாகிய நல்லத்தை மகன்
மகனாகிய மகனாக விளங்கக்கூடிய அபிமன்னன் மாமாவிற்கு அபிமன்ன மாமாவிற்கு தங்கள் மாமன் மகளாகிய தன்னுடைய மாமன் மகளாக விளங்கக்கூடிய கமல சுந்தரி எழுதும் நிருபம் கமலசுந்தரி எழுதும் லிகிதம் என்னவென்றால் மாமா ஆமா என்ன சின்ன பிள்ளை சொல்லி ஏமாத்துறாங்க. வாயா நீ வாயா நீ எல்லாத்தையும் வேலை விட்டு போயிருவ, நீ சின்ன பிள்ளைங்களா மாமா என்னுடைய தந்தையாராகிய என்னுடைய தந்தையார் தந்தையார் அச்சனாபுரத்து வேந்தனாகிய அரபப்பொடி துரியோதனன் மகன் பெற்றெடுத்த அந்த லக்னகுமாரனுக்கும் லக்னகுமாரனுக்கும் எனக்கும் திருமணம் செய்வதாக செய்வதாக பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் நிச்சயமானது செய்து செய்து தாம்பலமானது மாற்றி விட்டார்கள். சாம்பாரத்தை மாத்தி விட்டார்கள். எந்த தாம்பலத்தை பொங்கல் சாமான் வருகின்ற ஆடி மாதம் சுக்ரவாரம் வெள்ளிக்கிழமை என்று ஆவணி திங்கள் சுக்ரவாரம் வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் எனக்கு அந்த லக்னனுக்கும் எனக்கும் திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு விட்டாங்க. மாமா அந்த திருமணத்திற்கு தாங்கள் வந்து இதோ வரக்கூடிய மன்னர்களை எல்லாம் மணியடியாக கட்டி அடித்து உதைத்து நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இப்படி எழுதிட்டே இருக்கிற. நானா எத்தனாவது படிச்சிருக்கிறேன் உனக்கு தெரியாது. வரக்கூடிய மன்னர்களை எல்லாம் அடித்து உதைத்து பந்தக்காலிலே கட்டிவிட்டு அந்த மனப்பந்தலிலே தாங்கள் எனக்கு திருமணமானது அந்த தாலியானது தாங்கள் கட்டினால் எனக்கு தாலி இல்லையே எரியும் அக்னி வேள்வியிலே நான் குதித்து மாண்டு மணிந்து விடுவேன். எழுதுறியா? இப்படிக்கு தங்களுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உடைய தங்கள் மாமல் மகளாகிய கமல சுந்தரி இந்த மாதிரிலாம் நமக்கு லெட்டர் வருமாடா சொன்னாலும் ஆசைக்கும் பண்புக்கும் அன்புக்கும் எங்கெங்கயோ எழுதிட்டே இருக்கிறியே, இத கொண்டு போய் சீக்கிரமா கொடுத்துட்டு வரியா? குடுக்கறதுக்கு நேரம் பணமரத்துல போய் கூடு கட்டிக்கும். அது இல்ல அடியே, இது வாயு தேவன் மூலமாக என் மாமனாக அபிமன்னருக்கு இந்த லிகிதத்தை அனுப்பு. போய் போய் உள்ள போய் பாரு, ஆண்டவரை போய் வாங்கிக்க. சின்னப்பட்டு சீரழி அண்ணா, ஆண்டவர் கஜானாவுடைய பாதுகாவலர். ஆமா, அந்த போய் ஆட்டோ சங்கல் போய் நின்று வரேன்.